இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் ஆதிசங்கரரின் பஜகோவிந்தத்தில் இருந்து ஸ்லோகம் 27 பார்க்கலாம். இது ஒரு மிக சுலபமான ஸ்லோகம், 4 வரி தான், நல்ல பழகின வார்த்தைகள். முதல் வரி கேயம் கீதா நாம சகஸ்ரம், அப்படி ஆரம்பிக்கும். கீதா நாம சகஸ்ரம், இதை கேள்விப்பட்ட உடனே நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. கீதான்னு ஆதிசங்கரர் சொல்கிறது பகவத்கீதையை, நாம சகஸ்ரம்னு சொல்கிறது சகஸ்கர நாம ஸ்தோத்திரம், அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்கிறாரு. அப்போ கேயம் கீதா நாம சகஸ்ரம், கேயம்னா பாராயணம் செய்கிறது. அப்புறம் அடுத்த லைன் தியேயம் தா, 4வது தானா, தியேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். ஸ்ரீபதி ரூபம், ஸ்ரீபதி கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. லக்ஷ்மிகாந்தனின் சொரூபம், அஜஸ்ரம் எப்பொழுதும். தியேயம் 4வது தானா, தியேயம் தியானிக்கத்தக்கது. அப்புறம் 3வது வரி நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். சஜ்ஜன சங்கே அப்படின்னா, சஜ்ஜனம்னா நல்ல ஜனங்க, நல்லவர்களின் சேர்க்கையில், சித்தம்னா மனசை, நேயம் செலுத்துவது அப்படின்னு அர்த்தம். 4வது வரி தேயம் தீன ஜனாய ச வித்தம். தீன ஜனாய, தீன ஜனர்கள், தீன ஜனாயன யார்? ஏழை ஜனங்கள். ஏழை ஜனங்களுக்கு வித்தம் பணம், தேயம் தேனா தேயம் கொடுக்கத்தக்கது. 3வது தானா. அப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணிடுவோம். பகவத்கீதையையும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாமத்தையும் பிரதிதினம் பாராயணம் செய்ய வேண்டும். சொல்கிறவர் யார்? ஆதிசங்கரர். இதில் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார். லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணன் உடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும். 3வது வரி சாது ஜனங்களின் சங்கத்தில் மனதை செலுத்த வேண்டும். அவர்களோட சேர்ந்து உரையாடுறது, அவர்களோடு சேர்ந்து பழகிறது செய்யணும். 4வது ஏழை ஜனங்களுக்கு பொருளை கொடுக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று கூறி, இந்த பதிவை இதுவரை கேட்ட நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.